குமரேசா 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 டேய் கோழி விற்க வரலடா வாங்க வந்திருக்கோம். சரக்கேத்தியாச்சு இல்ல கிளம்ப வேண்டியதானே? இருண்ணே நீ பாட்டுக்க பேசிட்டு போற. விடிய விடிய வண்டி ஓட்டுறோம் நான் தானே. அதுக்குல்லப்பா இப்ப அமுத்துனா தானே விடியதுக்குள்ள மதுரை போய் சேர முடியும். லோடு ஏத்தியாச்சுல ஒரே மிதி நேர மதுரை தான். ஏப்பா வண்டி கொஞ்சம் ஆஃப் பண்ணு. என்ன சார் எத்தனை தடவை கேட்டேன் இந்த சாகப்போற கோழி கொஞ்சம் வச்சு என்னதான் பண்ண போறீங்க? அது என்னன்னா சார் அது சொன்னா குழம்பிடுவீங்க சார். அதைத்தான் இவனும் சொன்னான். குழம்புனாலும் பரவாயில்ல என்னன்னு சொல்லு. தெளிவா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க என் கூடவே வாங்க. நேர்ல காமிச்சிருவோம் என்ன பண்றோம்னு. போலாமா? சரக்கு வந்துருச்சு. சரக்கு வந்துருச்சு வாடா. யோ யோ இருங்கய்யா. ஏன் அப்படி முன்னாடி அடிச்சு ஓயாருங்க? எல்லாருக்கும் சரக்கு இருக்கு. எதிர்காலம் நியூ ஏரியா இருக்கா? இருப்பா ஏறோம்ல. முடியா கீழ இருக்கிற அவிய மாதிரி இருக்கு. மேல வச்சு பத்திரமா எடுத்துட்டு போ. மாலுங்களுக்கு பேச்சு மட்டும் கிடையாதுடா. போடா போடா டேய் கிளம்பு. காலையில புடிங்க. ஏய் குறுக்கால கூட வச்சிட்டு எடா சீக்கிரம். எடுக்க தெரியாதா உங்களுக்கு? எடுத்து வச்சா வந்துருவீங்க. சரி ஓகே. இல்ல எட்டத்துல நின்று இருக்க. வாங்கடா. பாத்து மெதுவாப்பா. டேய் கோழி அமுக்காதடா. பூ மாதிரி புடுறா. ரொம்ப நாளா வேலை செய்யறது தெரியாதா உனக்கு? சரிண்ணே ஓகே வாங்கண்ணே. போன தடவை கொடுத்த குஞ்செல்லாம் செத்து போச்சுண்ணே. இந்த அடையாளம் நல்லா இருக்குல்ல? ஒரு வாரத்துல வைக்க வேண்டிய கோழி ஒரு மாசம் வச்சிருந்தா சாகாமடா இருக்கும். போங்கடா. அது ஓன் சாமர்த்தியம். சாகுறதுக்கு முன்னாடி வைக்கணும்னு தெரியும்ல. புரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. போடா வேலையை பாத்துக்கிட்டு. ஏய் தம்பி கோழிக்கு காத்து வர மாதிரி கொஞ்சம் விசிறி விடுங்கடா. நான் முத்து இன்னைக்கு எவ்வளவு சரக்கு? 1500ண்ணே. 1500? என்னைக்கு நீ அவ்வளவு வித்துருக்க? கொஞ்சமா எடுத்துட்டு போயா, மத்தவங்களுக்கு சரக்கு வேணும். தங்கச்சி தங்கத்துக்கு தலைப்பிரசவனே நிறைய செலவு இருக்குண்ணே. ஓஹோ சரி சரி. மத்தவங்க குடும்பம் இருக்கியா அதையும் கொஞ்சம் பாத்துக்க. ஏப்பா நீ எவ்வளோப்பா? 750ண்ணே. 1000 1500 2500 பிளஸ் 900 3000 சொல்ற. என்ன மாதிரி பணம் மாதிரி ஏதாவது தரையா? காசு இல்ல லைனுக்கு போயிட்டு வந்ததும் தரேன். அண்ணே இவனுக்கெல்லாம் ஒரு மண்ணும் கொடுக்க வேணாம். கடன் கொடுத்தா காசு வந்ததா சரித்திரமே இல்லை. டேய் குமரேசா உன் வேலையை மட்டும் பாரு. அண்ணே என் வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன். நான் இந்த வேலைக்கு வரப்ப வேற சுப்பிக்கு தெரிஞ்ச பையனி கொஞ்சம் ஆளுக்கு தக்கன பேசி பழகு. இப்ப என்ன மரியாதை கொடுத்தாக்கிறமா? இல்லாட்டி பெருசா சீவிடியா நீ? போய சொல்லிக்க இருக்க ஏத்த பேசிக்கிறோம். என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? பின்னாடி சிங்கம் பேச்சு உனக்கு எனக்கு தான். இவன் எதுக்கு கூட வரான்? நீ சரக்கு தர மாட்டேன்னு சொல்லு. நான் பாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம போய்க்கே இருக்கேன். சொல்லுங்க. சரி சரி இருப்பா. இவன் சொல்றது கரெக்ட் தான். நீ என்னைக்கு சரக்கு வாங்கி காசு கொடுத்து சொல்லு. அதுக்கு நீ என்ன இவங்க கத்தி பேசிட்டு இருக்க? ஹலோ நான் சொல்றேன் கேளு போ. முடிச்சிடலாம்ப்பா. நான் பத்திரத்தோட வரேன். ஐயனார நான் பாத்துக்கிறேன். அவனை கிழிச்சிருவானா? நான் பத்திரத்தோட வரேன். நீ பணத்தோட வந்து சேரு. ஏம்பா சரக்கு எடுத்துட்டு போ. வித்துட்டு வந்து காசு கொடு. ஓஞ்சருக்கு எனக்கு எதுக்கு? போப்பா. ஐயா நாளைக்கே லட்சாதிபதி. நான் நினைச்சா கோழி பண்ணையே வைப்பேன். உனக்கு வேணா அங்க வந்து சரக்கு வாங்கிட்டு போ. உன்னை நம்பி நான் கடன் தருவேன். என்னப்பா இது? இவன் தான் கடன் கேட்டான். இப்ப நம்மளுக்கே கடன் தரேன்றான். கோவத்துல கோழி வேற அவன் கடகறானா குடிகாரப்ப. அந்த கோழி போறா. டேய் கொளத்தோட கோச்சிக்கிட்டா குண்டிதாண்டா நட்டம். ஏங்கிட்டியா வா. உனக்கு பெரிய ஆப்பா சீவி வைக்கல வைக்கிறேன்டா. வைடா வைடா. டேய் போடா வேலைய பாத்துக்கிட்டு போடா டேய். எதையும் சொல்ல வேணாம். சொந்தம் பந்தம் ஒட்டு ஒருவனும் எவ்வளவு என் வீட்டுக்கு வர வேணாம். நாங்க யார் வீட்டுக்கும் வர மாட்டோம். 2 பிள்ளைங்க இருக்கு. மதனி இந்த வரேன். வாங்க வாங்க. சொந்தம் வர வேண்டி இருக்கும்ல. இத்தனை நாளும் இல்லாத சொந்தம் இப்ப மட்டும் புதுசா எங்க இருந்து முளைச்சதே? என் புருஷன் செத்து இத்தனை வருஷத்துல எந்த நாயாவது வந்து நீ சாப்பிட்டியா செத்தியான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க? இப்ப மட்டும் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனதும் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துருவேனாக்கும். இந்த வழி நம்ம முண்டச்சுதான், முட்டுக்கட்ட கிடையாது. இதுக்கு மேல இங்க நின்னீங்க மானம் கெட்டு மகுடி போத்துரும். போங்க அங்கிட்டு. இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட யாரோ வசமா மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. யார் மதனி அவங்க? எனக்கு என்ன தெரியும், நீயே போய் பாரு. சரி இந்தாங்க. அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, நான் வரேன். சரி. சொந்த பந்தம் வேணாம் சொல்லிட்டேன்ல, ஏன் வெட்டியா நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. அவதான் மதிக்க மாட்டான்னு சொன்னல. நீங்க தான் தங்கச்சி தொங்கச்சின்னு வந்துட்டீங்க. வாங்க.
ஏமா நீனும் கிளம்ப. பார்த்தா தெரியல. இவங்க எதுக்கு வந்துட்டு போறாங்க? முறை சொல்ல வந்திருக்காங்க. உங்க அப்பா நல்லா இருந்தப்போ வாங்கி தின்னு நாக்க வழிச்சு தெரிஞ்சவனுங்க. வயிற்றுலயும் இடுப்புலயும் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பொட்டக்காட்டுல பொழப்பில்லாம நின்னப்போ கொஞ்சம் உதவி இருந்தாங்கன்னா உன்னையும் 4 எடுத்து படிக்க வச்சிருக்க மாட்டேன். இப்படி காட்டுலயும் மேட்லயும் வெயிலையும் கருகி ஊரூரா கோழி விக்க விட்டுருப்பேனா? சரி விடுமா, ஏமா பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டே? அம்மா கோவப்படுறதுக்கு அது காரணம் இல்லனே. ஆ, வந்துட்டு போன மாமாவோட பொண்ணத்தான் உனக்கு கட்டி வைக்கன்னு நினைச்சிருந்துச்சு. ஆ. ஆனா இப்ப வந்து வேற மாப்பிள்ள பாத்துருக்கு, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னா அம்மா கோவப்படாம என்ன பண்ணும்? சரிதான். இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா? என்ன? அந்த பொண்ணு எம்ஏ பிஎட் படிச்சிருக்கா. ஏய், என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? போய் கிளம்பு போ. படிப்பான் பெரிய படிப்பு படிச்சிருந்தா வானத்திலே பறக்க போறா. அதை விட பெரிய படிப்பு படிச்சவளா பார்த்து என் பையனுக்கு நான் கட்டி வைக்க போறேன்டி. ஏட்டா இல்ல, கிளம்பு கிளம்பு. எங்களுக்கு கிளம்ப தெரியும், நீ போ. சரிமா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சாப்பாடு எடுத்து வை. நல்லா இருக்கு. அத்த மகமாயி, என் புள்ள வியாபாரம் முடிச்சிட்டு வர வரைக்கும் நீ தான் தாயே துணையா இருக்கணும். வண்டியில போகும்போது பார்த்து போகணும் என்ன? சரிம்மா. நேரத்துக்கு சாப்பிடணும். வரமா. அம்மா டிஃபன் கொண்டு வாமா, லேட் ஆகுதுமா. இவ வேற ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ள வீட்டை 2 ஆக்கிடுவா. அம்மா அந்த பைய எடுத்துட்டு வா. மாப்பிள்ள வணக்கம். எவனையுமே மதிக்க மாட்டான் இந்த பொம்மை பொம்மரா. வணக்கம் வணக்கம். குருமிட்ட சார், இது ஏன் சைக்கிள்? தெரிஞ்சுதானே மாப்பிள்ள தொடக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் நீ ஒண்டியா கஷ்டப்படுவ? அதனாலதான் உன் பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணி பார்ட்னரா சேர்ந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்ட்னராவா? வேலையால சேர்த்துக்க. வேலையாலாவா? அல்லக்கு யார் சேர்த்துக்க மாப்பிள்ள? அல்லக்கையா? வேலைக்கு போடலாம் வெஸ்ட் வச்சு கொண்டு வந்து கிளவி மிரட்டா, பயமா இருக்கு, கூட்டிட்டு போயா. குறிமுட்டை சார், இன்ஜினே இல்லாம வண்டி ஓட்டுற ஆள் நீங்க. உங்களை எல்லாம் கூட்டாளியா கூட வச்சுக்கிட்டோம்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத மாப்பிள்ள. ஒரு நல்ல நண்பனை இழந்துருவ நீ. நண்பனா? யார் அவன்? நான் தான் மாப்பிள்ள. அப்படின்னு நீயே சொல்லி அம்மா தெரியும். வரேம்மா. வந்துட்டேன். வரேனே. வாமா, பார்த்து போயிட்டு வா. இந்தா, இவன் என்னடா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்? என் கூட வேலைக்கு வராராமா? இப்போவாது புத்தி வந்ததே. சேர்த்துக்கோடா. இல்லம்மா, ஊட்டிட்டு போடா. ரொம்ப நன்றி ஆச்சா. ரெக்கமெண்டேஷனு. என்ன துறை என்ன சொல்லுப்பா. இன்னைக்கு சரக்கு எப்படி இருக்கு? நல்ல பூ மாதிரி இருக்குப்பா. டே மாப்பிள்ள, கோழி குஞ்சுக்கு பிளேடே இல்லாம சேவ் பண்ணிட்டு இருக்காடா. ஆமா, இது என்னது? கோழி குஞ்சு. என்ன ஓக்கும்? என்ன கோழிடா? ரெக்காங்கோழி. இப்ப பாரு தேவா, உன் கை வரிசை காமி. பாரு பாரு பாரு. சரி. இப்போ இது எந்த கோழி? வான்கோழி மாதிரி இருக்குடா. எப்படி? என்னடா மந்திரவாதி செய்யற வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு எப்படியா? நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. முருகா, தண்ணியை ஒரே இடத்துல ஊத்தாத. இவன் என்னடா கோழி குஞ்சு மேல படம் வரைச்சுக்கிட்டு இருக்கா? இதுவா மாப்பிள? இது நம்ம வேணாம், என்ன கோழி குஞ்சுன்றத மட்டும் சொல்லு. இதான நம்ம நாடாங்கோழி. புரியல? நாட்டுக்கோழிடா. குமரேசா, இங்க வர்றாவன் கோழி குஞ்சை போட்டு என்ன வரட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. வரட்டு போட்டாதானே போந்தாங்கோழி. ஐயோ, அந்த அந்த சாயத்தை சரியா பூசுங்க. குருவி, இதான கோழி கொஞ்சம் தெரியும். கிண்ணி கோழி தானே? ஏய், உன் கலர் இருந்தா கரெக்டா சொல்ற நீ. சாதாரண ரெக்காங்குழிய பெயிண்ட் அடிச்சு விதவிதமா விக்கிறீங்களே, இது பிரார்த்தனமா தெரியல? பிரார்த்தனம்? பிரார்த்தனம் தான். குருவி முட்டை சொல்லு. சாதாரணமா பண்ணையில ஒரு கோழி குஞ்சு விலை 60 பைசா. சரி. அதே கலர் மாத்தி நாங்க விற்கிறப்ப 10 ரூபாய். வாரத்துல ஒரு 500-1000 வித்துருவோம். லாபம் எவ்வளவு நீயே கணக்கு பண்ணிக்க. அடச்சே. தேவா, சாப்பாடு பைய கொண்டா. 4000 இம்புட்டுலாமா? வாயை பழக்கிற அளவுக்கு லாபம் வரும். மாட்டிக்கிட்டா வாயில இருந்து ரத்தமா வரும். சட்டியோட கட்டி வச்சு அடிப்பாங்க. ஏற்கனவே இது மாதிரி மாட்டிருக்கீங்களாடா? மாட்டினாலதான் நல்லா இருந்த என் கால் நரம்பு வந்து இந்த நிலைமையில இருக்கேன். ஐயோ மாப்பிள்ள, என்னடா? எனக்கு இந்த வேலையே வேணாண்டா. நான் வீட்டுக்கே போயிடுறேன்டா. சரி, இந்த ரகசியத்தை தெரிஞ்சு ஒருத்தன் வெளில போனா அவனை போட்டுருவோம். பரவாயில்லையா? போச்சு. அண்ணாமலையாரே, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அருணாச்சலா. ஒருவேளை சாப்பாட்டுக்காக அப்பப்ப தப்பு பண்ணோம். எங்க தப்பா
அப்பா என்ன டேய், இந்த கருவேனுகளை எங்க கூட்டு வந்த நம்ம தொழில் ரசி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்னா சரி போனா போட்டுன்னு நான் தான் கூட்டியாந்துட்டேன். நம்ம தொழிலுக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வர மாட்டான்பா. நம்மளை எல்லாம் கட்டி வச்சு செருப்பால 4 அடி அடிச்சு முகத்தை பார்த்தாலே களவாணின்னு தெரியும். இவன்லாம் கிராஸ் பண்ணாவே தெரியும்பா. சொல்லல எனக்கு இந்த பிராடு வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது. டேய் கூட கூட பேசாத, போய் வேலை கேட்டுடா. பயந்து சாவாதடா வாடா. எதிர்காலம் எனக்கு கூடுதலாம் கொஞ்சம் கத்துக்கொடு. போடு டேய் போய் கத்துக்க. ஏதோ கும்பிட்ட இங்கிட்டு வா. யோ என் பேரு குருவி முட்டையா? நீ காக்கா முட்டையா கூட இரு, முதல்ல கூவு. கோழி தாயா கூவேன், நான் எங்க கூவேன்? கோலே கோலே ராஜா கோலே வான் கோலே நாடான் கோலே டர்க்கி கோலியா இப்படி கூவு. கோழி ரா கோழி ஊ கோழி வா கோழி. என்னையா கூற? நான் சொல்றேன் நல்லா கேட்டு கூவியா. ராஜா கோலே வான் கோலே நாடான் கோலே டர்க்கி கோலியா.